திருத்தணியில் 15-16 வயசு பசங்க சேர்ந்து ஒரு வடக்கு தொழிலாளரை வெட்டினது தான் இன்னைக்கு பயங்கர பாப்புலர். இந்த அளவுக்கு போய் நிற்கிறதுக்கு காரணம் கண்டிக்காமல் விட்டது தான் காரணம். 100 பேர் ஆயிரக்கணக்கான பேர் சுட்டு தள்ளுறதா இருக்கட்டும், வெட்டுறதா இருக்கட்டும், சர்வசாதாரணம் அந்த சிகரெட் பிடிக்கிறதா இருக்கும், இது எல்லாமே திரையில காமிச்சா நீ சூப்பர் கரெக்ட் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அப்ப நான் பண்ணா மட்டும் அது தப்பா அப்படின்ற ஒரு கேள்வி மனசுல வரத்தான் செய்யும். 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கூட அப்படி யாரும் நான் பார்த்ததே இல்லையே ஸ்கூல்ல. நீ இத்தனை வருஷத்துல டீனேஜர்ஸை க்ரூம் பண்ணி ஒரு ஜாதியின் பேர்ல இன்னொருத்தனை போய் வெட்டுறதுக்கு நீங்க க்ரூம் பண்ணி கொண்டு போறீங்க, அது மட்டும் சரியா? அப்ப அது இது வந்து அவனா பண்ணிட்டான், அதெல்லாம் அவன் கேவலமானவன். இது நீங்க ஜாதியின் பேர்ல பண்ணாலும் அது தப்பு தானே. அது ஜூனியர் ஜெயிலில் போட்டா மட்டும் இவன் திருந்திடுவானு கேட்டா திருந்த மாட்டான்னு தான் நான் சொல்றேன். அப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க? அவங்க எல்லாம் கொலை பண்ணிடலாமா? இவங்க எல்லாம் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ்ல கொண்டு போட்டுடலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்டி. ஒன்ஸ் அகைன் ஹாப்பி நியூ இயர். இது த ஃபேமிலி பாட்காஸ்ட். வணக்கம், ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயர் வந்து எல்லாருக்குமே சிறப்பாக தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, எல்லாருமே நம்ம பாசிட்டிவாக தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் திருத்தணியில் அந்த 30-31 நடந்த ஒரு சம்பவம் வந்து இன்னைக்கு பயங்கர பாப்புலர், பயங்கர ட்ரெண்டிங். எல்லாரும் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இஷ்யூக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன நீயும் பார்த்துருப்ப, நம்மளால் கண்டினியூஸாக பார்க்க முடியாத ஒரு வீடியோவாக இருந்துச்சு. 4 பசங்க சேர்ந்து 15-16 வயசு பசங்க சேர்ந்து ஒரு வடக்கு தொழிலாளரை வந்து வெட்டினது தான் அந்த ஹோல் இது. இதை பற்றியே நான் கிச்டியில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னோட ஒப்பீனியன்னு ஒரு வீடியோவே போட்டிருக்கிறேன். நான் அந்த வீடியோ பண்ணி முடித்த பிறகு இன்னும் நிறைய கிரியேட்டர்ஸ், மதன் கௌரி, இன்னொரு A2D, அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் போட்டிருந்தாங்க. பொதுமக்கள், நான் சோஷியல் மீடியாவில் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக ஃபேஸ்புக்கில் எல்லாரும் சொல்கிற விஷயம், இவனுங்கெல்லாம் கண்டிக்காமல் இருக்கிறதா விட்டது தான் எல்லாத்துக்கும் இதெல்லாம் போய் நிற்கிது. இந்த அளவுக்கு போய் நிற்கிறதுக்கு காரணம் கண்டிக்காமல் விட்டது தான் காரணம் அப்படின்றது. ஸோ அங்கேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பெருவாரியான ஃபேஸ்புக் திறந்தா இந்த கருத்து மட்டும்தான் இருக்குது. இவனுங்கெல்லாம் அடித்து வளர்த்துருக்கணும், இவனுங்கெல்லாம் கண்டித்து வளர்த்துருக்கணும் அப்படின்றதா ஒரே கருத்தாக இருக்குது. இதுக்கு நீ என்ன சொல்கிற? அதாவது கண்டித்து வளர்க்குறதுல எனக்கு கண்டிப்பாக இருக்கிறதுன்றதுல எந்த வித தவறும் சொல்ல மாட்டேன். கண்டிப்புன்றதை அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இது சரி இது தவறுன்னு வழி நடத்தி கொண்டு போக வேண்டிய கட்டாயம் பேரண்ட்ஸ்க்கு இருக்குது, பப்ளிக் சொசைட்டிக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது அந்த ரோல். ஏன்னா குழந்தைங்களுக்கு எது சரி எது தவறுன்னு அவ்வளோதுக்கு புரிதல் இருக்காது. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையோட எக்ஸ்பீரியன்ஸில் எதுவும் எல்லாமே கஷ்டப்பட்டு கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கண்டிப்பாக அது அவசியம்தான். இந்த ஜென்டில் பேரண்டிங்ன்ற பேரை வச்சு நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. ஜென்டிலாக எது சொன்னாலும் ஒன்றுமே சொல்லாமல் அப்படி பொத்தி வளர்க்குறது, எதுவுமே திட்டுறதில்லை, எதுவுமே சொல்கிறதில்ல, கண்டிக்கிறதில்ல, அடிக்கிறதில்ல, இது எதுவுமே, அது பேர் ஜென்டில் பேரண்டிங்னு நினைக்கிறாங்க. நான் அடிக்கிறதுக்கு எந்த நேரத்துலையும் இப்பயும் நீங்கள் சொல்கிறதில்ல, கண்டிக்கிறது எனக்கு ஓகேன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது நம்மளோட கடமை. நம்ம எதை செஞ்சால் என்ன ஆகுன்ற விளைவுகளை சொல்லி கொடுக்க வேண்டியது, தவறுன்னு சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். ஆனால் அடிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்றதுல நான் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஓகே, அது இந்த கேள்விக்கு நான் மறு கேள்வி நான் கண்டினியூஸாக தொடர்ந்து நான் கேட்க தான் போகிறேன். இந்த விஷயத்தில், இந்த குறிப்பாக இந்த திருத்தணி விஷயத்தில் இந்த 15-16 வயசு பசங்க தான் வந்து வெட்டினாங்க, ரீல்ஸ் எடுத்து போட்டாங்க. அண்டு நானே ரீல்ஸ் கஷ்டங்களில் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். உனக்கு நான் அப்பப்போ வீட்டில் காமிப்பேன், இங்கே பாரு இப்படிலாம் இருக்காங்க, பாரு இப்படிலாம் இருக்காங்கன்னு. இவங்க எல்லாருமே சொசைட்டியில் ஒரு டவுன் ட்ராடன் சொசைட்டி, சமுதாயத்தில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேருந்து வந்தவங்களா இருக்கலாம், இல்லைன்னா வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு ஃபேமிலியர். இது 2 தான். ஸோ ஏன் வந்து இவங்களுக்கு இது நடக்குது அப்படின்னு நீ நினைக்கிற? ஏன், எதனால காரணம்? முதல்ல இந்த ஏஜே நீங்க இந்த வீடியோ யாருன்னா 40 வயசுல இருக்கிறவங்க பொதுவா இதை வந்து பண்ணி ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்கன்னா அவங்களோட மனநிலையே வேற. அது வந்து ரொம்ப ஒரு அரகண்டான, இதுவுமே தப்பான விஷயம்தான். பட் ஆனால் இந்த ஏஜ் குரூப், அந்த டீனேஜில் இதை ஒரு விஷயம் பண்ணுறாங்க. டீனேஜில் பொதுவாகவே எல்லாருமே ஒரு யூனிக்னஸாக நம்ம வந்து தனியாக தெரியணும், நான் வந்து எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நான் யூனிக்காக இருக்கிறேனா அப்படின்னு காமிச்சிக்கிறதுல ரொம்ப 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 முக்கியத்துவம் பண்ணுவாங்க. லைக் இந்த டீனேஜில் தான் மூக்குத்தி குத்துறவங்களா இருக்கட்டும், இல்லை காதில் குத்துறவங்க, நாக்கில் என்னென்னமோ பண்ணுவாங்க. இல்லை தலையில் கலர் பண்ணுறது, டேட்டூ போடுறது, பளிச்சுன்னு கலர் ட்ரெஸ் போட்டு போடணும். ஏன்னா ஐ ஷுட் பி சீன்
இன் அ டிஃப்ரெண்ட் வே, என்னை நான் வந்து ரொம்ப முக்கியமாக தெரியணும் அப்படின்னு ஐடென்டிட்டி தேடி பண்ணுற விஷயங்கள் நிறைய இருக்கும். இப்போ இந்த குரூப்பில் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு டவுன் ட்ராடன் ஃபேமிலியிலேருந்து வராங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி செட்டப் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. நிறைய நேரத்தில் கஷ்டத்தில் இருக்கலாம், இல்லை ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருந்தாலுமே அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க, இல்லை ஒரு வேளை ஆல்கஹால் ட்ரக் அப்யூஸ் அந்த மாதிரி இஷ்யூஸில் இருக்குதா அந்த ஃபேமிலி நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃபேமிலியிலேருந்து வர்றப்போ அவங்களுக்கு தேவையான அந்த கவனம், ஒரு ஒரு குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய கவனம் அந்த இது வந்து கிடைக்காம போகலாம். அது வந்து எப்பயுமே அப்ரூவலுக்கு யாரை பார்க்கும் அந்த குழந்தைன்னா அப்பா அம்மாவை தான் தேடும். நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், அது தப்போ ரைட்டோ எது செஞ்சாலுமே இமீடியட்டாக அந்த குழந்தைங்க திரும்பி பார்க்குறது அப்பா அம்மா கிட்ட தான். ஈவன் அதை வயசு லைக் நான் சொல்கிறது 18-19 வயசில் 40 வயசு 45 வயசு ஆனாலுமே நம்ம ஒரு விஷயத்த செஞ்ச உடனே அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, என்னோட அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, இது ஓகே சொல்லுவாங்களா இல்லையா, ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க மனசு கஷ்டப்படுமா, இவ்வளோத்தையும் நம்ம இந்த வயசுலையுமே யோசிப்போன்றப்போ இந்த குழந்தைங்களும் அதை தான் யோசிப்பாங்க. பட் ஆனால் வெளியில் பார்க்குறப்போ நீ எல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்ட்டு தான் போவாங்க. பட் ஆனாலும் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு அப்ரூவல் வந்து அப்பா அம்மா கிட்டேருந்து தான் ஃபஸ்ட்டு வரும். நீ நல்லா பண்ணுற, இல்லை ஓகே நீ நல்ல பையன்தான், இந்த மாதிரி சில விஷயங்களை அந்த குழந்தைங்க எதிர்பார்த்துட்டே தான் இருக்கும். ஆனால் அது அங்கே கிடைக்காது. அது அடுத்த ஸ்டேஜ் வந்து எப்பயுமே வந்து இந்த டீனேஜில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அந்த இதில் அப்போது நான் வந்து பெரிய ஆளுன்னு காமிச்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலையும் இருக்கிறேன். என்னை வந்து எப்போ பாரு வந்து சரியில்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, அப்போ நான் வந்து வெளியில் ஏதாவது ஒன்று பண்ணி பெரிய ஆளுன்னு காமிக்கணுன்றத, அதுக்கு இந்த சோஷியல் மீடியா ஹஸ் கிவன் தெம் அ கிரேட் பிளாட்ஃபார்ம். என்னெல்லாம் பண்ணால் நான் வந்து கிறுக்குத்தனமாக பண்ணால் கூட தேர் ஆர் பீப்புள் அதை வியூ பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி என்னைய வந்து இது பண்ணுறாங்க. அது நெகட்டிவ் பப்ளிசிட்டியாக இருந்தாலும் ஓகே அதை பண்ணுவோம், ஏன்னா நான் அதில் அப்போ தான் கெத்துனேன். ஏன்னா இவ்வளோ பேர் பார்க்குறாங்கல்ல, தட் இட் செல்ஃப் தட் கிவ்ஸ் மீ அ லாட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுதான் எனக்கு தேவை. அப்போ அதுக்காக இதை திரும்ப 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 பண்ணுறாங்க. அப்போது இதில் நீங்கள் சொன்னால் இந்த ஒடுக்கப்பட்ட இடத்துலேருந்து வர்றாங்கன்னா அஃப்கோர்ஸ் அவங்கள வந்து எல்லா நேரமும் நீ வந்து இந்த வேலைக்கு தான், நீ இதுக்கு தான் லைக்கு, இதுக்கு மேலே நீ எதுவும் கிடையாது, உனக்கு எதுவுமே இல்லைன்னு அடக்கி வச்சுட்டு இருக்கிற ஒரு இடத்துல எந்தவித கண்ட்ரோலும் கிடையாது. நீங்கள் யூடியூப்பில் யார் வேணால் இதுக்கு காசு கிடையாது பணம் கிடையாது, நான் பாட்டுக்கு ஒரு ஃபோன் இருந்தால் நான் வீடியோ எடுத்து போட்டே போகலாம். அப்போ என்னால் அங்கே வந்து என்னோட ஐடென்டிட்டியை காமிக்கிறதுக்கோ நான் யாருன்னு தேடுறதுக்கோ அது ஒரு வழியாக இருக்குன்றப்போ they really love to do it. இதெல்லாம் இவனுங்க சொல்கிற ரீசன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் இந்த ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லிக்கிறதெல்லாம் ரீசன். அதாவது கிரைசிஸ்ல இருக்கிறேன் நான் வந்து இந்த எல்லா டீனேஜர்ஸுமே அதை தேடுறதுக்கான எத்தனை பேர் இப்போ ஜென்ரேஷன் இதுக்கு எல்லா டீனேஜர்ஸும் அதுக்காக இப்படி அத்துறாங்க. எல்லா டீனேஜர்ஸும் அதுக்காக கத்தி எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு வீடியோஸ் போட்டுக்கிட்டு நான் வந்து கெத்துரா இப்படிலாம் சொல்லிட்டு நான் பாடிக்கிட்டு அதை ப்ரொமோட் பண்ணிட்டே தானே இருக்கிறோம். இல்லை நான் பார்க்குறேன், நான் விரும்புகிற திரையில பார்க்கக்கூடிய ஆட்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஆக்ட்ரஸஸ் என்ன மாதிரி விஷயத்துக்கு வராங்க. முன்னாடி வந்து வில்லன் மட்டுமே தான் இந்த ரோலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நல்லவங்களா இருக்கிறவங்களும் போய் வெட்டுறது குத்துறது இல்லை துப்பாக்கி வச்சு சுடுறது இது எல்லாமே பண்ணது நிறைய நேரத்தில் வில்லன் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. வில்லன் அப்பனா கெட்டவன், தண்ணி அடிக்கிறவன் காமிச்சா அது வில்லனா தான் இருக்கும், சிகரெட் பிடிக்கிறவனா இருந்தா அது வந்து வில்லனா இருக்கும்னு ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்துச்சு அந்த பொற்றையில. இப்போ அதுக்கு அப்படியே நேர்மாறா நான் ஹீரோன்னு நம்புற, திரையிலையும் சரி வெளி வாழ்க்கையிலும் நான் நம்புற ஒருத்தர் வந்து நீங்க திரையில நீங்க காமிக்கிறப்போ அவர் வந்து 10 இல்ல 100 பேர் ஆயிரக்கணக்கான பேர் சுட்டு தள்ளுறதா இருக்கட்டும், வெட்டுறதா இருக்கட்டும், சர்வசாதாரணம் அந்த சிகரெட் பிடிக்கிறதா இருக்கு, இது எல்லாமே திஸ் இஸ் வெரி வெரி நார்மல். இப்படி பண்ணாதான் ஹீரோயிசம் அப்படின்னு நீங்க திரும்ப 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 ஒரு பக்கம் காமிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அதை நீ திரையில காமிச்சா நீ சூப்பர் கரெக்ட் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அப்ப நான் பண்ணா மட்டும் அது தப்பா அப்படின்ற ஒரு கேள்வி மனசுல வரத்தான் செய்யும். ஸோ நானும் ஒரு ஹீரோவா இருக்க ட்ரை பண்றேன், அவ்வளவுதான். நீங்க நயன்தாரா மாதிரி ட்ரெஸ் போடுறது உங்களுக்கு ஓகே அப்படின்னா, நயன்தாரா மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளவு செலவு பண்ணி நானும் அதே மாதிரி வாங்கி போட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகே அப்படின்னா இதை பண்றது எனக்கு ஓகேன்னு அந்த குழந்தைங்க நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? ஓகே, ரெண்டு வாட்டி நீ வந்து குழந்தைங்க அப்படின்னு அந்த பசங்களை சில்ட்ரன் அண்ட் யங் பீப்புளை தான் நான் குழந்தைங்க அதுதான் அண்டர் 18. இப்போ இவனுங்க எல்லாருமே வந்து 17 வயசு பசங்களா தான் இருக்காங்க. இந்த வெட்டினவங்க இவனை மாதிரி தான் இன்னும் பல பேர் இருக்காங்க. நான் ரீல்ஸ்ல நீ பார்த்துருக்க, நான் பார்த்துருக்கேன். இவன் எந்த வகையில இவங்களை போய் சில்ட்ரன் குழந்தைங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும். இல்ல அவங்களுக்கு இவன்
நீங்க பண்ற எந்த சம்பவமே, எந்த விஷயமும், எந்த ஆக்டிவிட்டிஸும் குழந்தை பண்ற ஆக்டிவிட்டிஸ் கிடையாது. அப்ப அந்த குழந்தை இதை நான் போய் இந்த சில்ட்ரன் அண்ட் யங் பீப்புள், இந்த யங் பீப்புளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இவ்வளவு எளிதா எப்படி கிடைக்குதுன்னு எனக்கு பதில் சொல்லுங்க. அவனுக்கு எப்படி கிடைக்குதுன்னா யாரும் வந்து வாண்டடா வந்து கொண்டு வந்து கொடுக்க போறது கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா இவன் அதை போய் தேட ஆரம்பிச்சு. ஒண்ணு வீட்டுல இருக்கணும், வீட்டுல இல்ல ஈஸியா. அப்போ முன்னாடி இருந்த காலத்துல நம்ம வந்து ஒரு நம்ம ரோட்ல ஒரு குழந்தை தனியா போகுதுன்னா ஏன் போற, தனியா எங்க போற, என்ன எதுன்னு நம்ம ஒரு காலத்துல கேட்டோம். அப்ப அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் எங்க, தனியா ஒரு குழந்தை இப்படி விட்டுருக்காங்களே நம்ம வந்து ஒரு அக்கறையில எடுத்திருந்தோம். ஆனா இப்போ அந்த மாதிரி எத்தனை பேர் அக்கறையில நம்ம பண்றோம் தெரியாது. நீங்க ஒரு சிகரெட் விற்கிறதா இருக்கட்டும், ஒரு ஆல்கஹால் வாங்குறதுனாலும் அவ்வளவு ஈஸியா வாங்க முடியுது அப்படின்றதெல்லாம் எப்படி நடக்குது? அப்போ நீங்க வந்து யூ மேக் இட் அவைலபிள், ஹேண்ட்ஸ் ரீச்ல ஈஸியா அவைலபிளா கிடைக்கிற மாதிரி வச்சுக்கிறீங்க. நம்ம இந்த ஊர்ல எல்லாம் அது என்னது, நீங்க இந்த மாதிரி ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு விஷயத்த குழந்தைங்களோட ரீச்ல கொண்டு போய் வச்சீங்கன்னா அது என்னன்னு நீங்க சொல்லுவீங்க? யூ வில் பி அரஸ்டட். பேரண்ட்ஸோட கேர்லெஸ்னஸ். நீங்க வந்து அந்த பேரண்ட்ஸ் அந்த மாதிரி நெக்லிஜென்ஸ்ல பேரண்ட்ஸை அரெஸ்ட் பண்ண முடியும். நீங்க ஒரு குழந்தைகிட்ட இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸையோ இல்லைன்னா ஒரு கத்தியோ இந்த மாதிரி விஷயத்தை எளிதில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வச்சிருக்கீங்கன்னா யூ கேன் பி அரஸ்டட். அப்ப நம்ம ஊர்ல அப்ப அந்த மாதிரி ஏதாவது இருக்குது? இதுல இந்த ஹோல் சொசைட்டி இஸ் ஜஸ்ட் சீயிங். ஓகே, இதுல நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன்னா ஒரு முத்திரை வேற குத்திடுவோம். இந்த இடத்துல இருந்து வர்ற இன்னும் வசதியா படத்துல காமிக்கிறப்ப அந்த நார்த் மெட்ராஸ்ன்னு காமிக்கிறப்ப எல்லாம் இது இப்படிதான் இருப்பாங்க, இந்த பகுதியில இருந்து வர்றவங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க, இந்த மக்கள்லாம் இப்படித்தான் இருப்பாங்க, இந்த ஜாதியில இருந்து வர்றவங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க, இப்படின்னு ஒரு டேக் லைன் வேற நம்ம கொடுத்து வேற இன்னும் அவங்களை அதுக்குள்ளே தள்ளிக்கிட்டே இருக்கணும். என்னதான் சொல்றது தப்புன்னு சொல்றத ஒத்துக்கிறேன். பட் ஆனா இன்னைக்கு டேட்டாவையோ இல்ல எடுத்து பார்த்தா அப்படித்தானே இருக்கிறாங்க. இப்ப இந்த பசங்க எல்லாரும் அங்க இருந்து தானே வர்றாங்க. அப்ப you have not done anything. நீங்க எப்படி இருங்க, நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப இந்த டேட்டா வந்து என்ன சொல்லுது, நீங்க வந்து மல்டிபிள் டிப்ரிவேஷன் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது, எம்பிஐன்னு நம்ம இந்தியாவில் எடுக்கிறாங்க, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்குது. அதில் வந்து நீங்கள் எஜுகேஷன் படி, ஹெல்த்து, எத்தனை குழந்தைங்க ஹெல்த்தியாக பிறந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்களோட ஹெல்த்தை பற்றி பார்க்குது, ஃபுட்டு எப்படி இருக்குது, அவங்களோட ஜாப் இதை பற்றி பார்க்குது, வல்னரபிள் பாப்புலேஷன் எஸ்பெஷலி இந்த மாதிரி தாழ்த்தப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒரு இடத்துல இருக்கிறாங்க, ஜியோ ஸ்பேஷியல் இது எந்த ஏரியால என்ன இருக்கிறாங்க, இந்த மாதிரி அவ்வளோ டீட்டெயில்ஸும் இருக்குது. இங்க அதை பத்தி நான் பார்க்கறனால சொல்றேன். இங்க வந்து பாவர்ட்டியை ஒழிக்கணுன்றதுக்காக இங்க ஸ்காட்டிஷ் கவர்மெண்ட் ஒர்க் பண்றாங்க. அப்போ அதுல வந்து ஸ்காட்டிஷ் மல்டிபிள் இது இந்த மாதிரி அதே மாதிரி மல்டிபிள் டிப்ரிவேஷன் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு அவங்க ஸ்டடி பண்றாங்க. அப்போ அந்த இடத்த தான் இன்னும் முக்கியமா டார்கெட் பண்ணணும். டார்கெட் பண்ணி இந்த மாதிரி இருக்கிறவங்க ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் திரும்ப திரும்ப அங்கேருந்து வருதுன்றதோட பேசிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு. அவங்களோட வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது, வேலை வாய்ப்பு இருக்குதா இல்லையா, அவங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவங்களோட பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவங்க வந்து பெட்டர் பொருளாதாரத்தில் இருக்கிறப்ப அவங்க தேவையில்லாத விஷயத்துக்கு போக மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களோட ஹெல்த், அப்போ அந்த இடத்துக்கு மட்டும் எப்படி ஈஸியாக இவ்வளோ கஞ்சாவோ இல்லை இவ்வளோ ட்ரக்ஸோ இவ்வளோ ஒரு விஷயங்கள் ஈஸியாக கிடைக்குது. கத்தி வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குது, இதுக்கு என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, மித்த இடத்துலையும் கத்தி விற்க தானே செய்வான். ஆனால் அந்த இடத்துல மட்டும் ஏன் இவ்வளோ ஜாஸ்தியாக விற்கிது, இல்லை எவ்வளோ பேர்கிட்ட கத்தி அவங்க கிட்டே வச்சிருக்கிறாங்க. அப்போ அதுக்கான விஷயம் ஏன் இதுக்கு அப்படி இருக்குது? எத்தனை ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் இருக்குது. இங்கே ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட்டு அப்படின்னாலே இங்கே வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து ஏன் வரல, கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இம்மீடியட்டாக இங்கே இருக்கிற இங்கிலாண்டில் வந்து ஃபைனே உண்டு. நீங்கள் ஸ்கூலுக்கு குழந்தைங்க வந்து தேவையில்லாமல் லீவ் எடுத்தாங்கன்னா ஃபைன் உண்டு. ஒரு வளர்ந்த நாடு இது, வந்து ஒரு வளர்ந்த நாடு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓவரால் சொசைட்டி, கல்ச்சர், எக்கனாமி எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக 100 பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் கிட்ட வளர்ந்துட்டாங்க. ஒரு 20 பேர் தான் வளராம இருக்காங்க. நான் அப்படி ஒத்துக்கல. இந்த ஊர்லயும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கதா செய்யுது. இந்த ஊர்லயும் ட்ரக்ஸ் பிரச்சனை இருக்கதா செய்யுது. அதுதானே சொல்றேன், 100ல 80 வந்து ஓகேவா இருக்கு, 20 தான் பிரச்சனையா இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல 100ல 40 45 தான் ஓகேவா இருக்கு, மீதி இருக்க 55 இன்னும் பிரச்சனையா தான் இருக்கு. நம்ம இதுல அந்த சிஸ்டம் சரியாக வேலை செய்யலன்னு நான் சொல்றேன். நீங்க ஒரு ஸ்கூல்ல இவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிறாங்க, அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகுறாங்களா இல்லையா, புதுசா எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் வர்றாங்க, அந்த ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து எத்தனை பேர் டிராப் அவுட் ஆகுறாங்க, ஏன் டிராப் அவுட் ஆகுறாங்கன்றத அனலைஸ் பண்ண வேண்டியது அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தோட கட்டாயமான
அவசியமான ஒரு விஷயம். அது அத பண்ணிருக்கணும், பண்ண வேண்டியது அவசியம். இந்த பசங்க எல்லாம் வந்து இப்போ வந்து ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் தான். ஸ்கூல் டிராப் அவுட்ஸ். ஓகே, இவன் ஏன் டிராப் அவுட் ஆனா இவன் 14 வயசுலயே இந்த மாதிரி பிரச்சனையை பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பான். அப்ப ஏன் என்ன பண்றோம் நம்ம? அப்பதான் நான் சொன்னேன், முதல் கேள்வி நான் ஒன்னு கேட்டேன்ல, இவங்க எல்லாம் கண்டிச்சு அப்பயே ஒரு பயத்தை உருவாக்கி இருந்தா, இத பண்ணா உன்னை அடி வெளுத்துற வேண்டான்னு ஸ்கூலோ இல்ல பேரண்டோ சொல்லி இருந்தா கொஞ்சமாச்சு இவங்க திருப்பி இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. நீங்க போலீஸே அடிச்சா கூட அவன் வாங்கிட்டு திருப்பி இன்னொரு தடவை திருப்பி அடிங்கன்னு தான் கேட்பான். ஏன்னா அது ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 வருஷத்தை கடந்துட்டான். இனிமே வந்து நீங்க என்னைக்கு அடிச்சாலும், என்னைக்கு குழந்தைய நீங்க அடிக்க பழகிட்டீங்கனாலும் சரி, அது அடிக்கிறதுக்கு நீங்க பழகிட்டீங்கன்னா காமிச்சுதான் நிக்குமே தவிர 4ஆம் கிளாஸ் குழந்தைனாலும் அதே தான் செய்யும். ஒரு ஸ்டேஜ்ல நீங்க அடிக்கிறீங்க. இப்போ இது முன்னாடி இந்த ஜெனரேஷன்ல, இப்ப நம்ம ஜெனரேஷன்ல பழகி ஐயோ இவர் வாத்தியார் வந்துட்டார் ஹோம்வொர்க் செய்யலன்னா அடி பிச்சிடுவாரு. இது நம்ம வந்து அப்போ வந்து ஏமாத்துவோம். ஒண்ணு ஏமாத்துவான். ஏமாத்துறது ஒண்ணு ஏமாத்தோம்னா ஒரு நாள் 2 நாள் ஹோம்வொர்க் செய்யாம சார் செஞ்சுட்டேன் சார், வீட்டுல மறந்து வச்சுட்டேன் சார்னு சொல்றதுல பிரச்சனை கிடையாது. 3ஆம் நாள் செஞ்சுதான் அவங்க செஞ்சுட்டு வந்துருவான்ல. மார்க் கம்மியாயிரும்னா அம்மா அடிப்பாங்க, அப்பா அடிப்பாங்க அப்படின்னு ஒரு ஆக மொத்தம் திரும்ப அப்ப அந்த குழந்தை வீட்டை விட்டு ஓடி போகும். எல்லாருமே ஓடி போறாங்க. அதுக்கான சான்சஸ் நீங்க நிறைய குடுக்குறீங்க. வீட்டுல சரியான சூழ்நிலை இல்லைன்னா எத்தனை குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியில போயிருக்குதுங்க. நீங்க அதாவது நீங்க அடிச்சா நீங்க வந்து அப்ப இதுல அடிச்சா நான் அகைன் சொல்றேன், கண்டிக்கிறது முக்கியம், அடிக்கிறது நான் முக்கியம் நான் சொல்றேன். இப்போ ஒரு வாத்தியார் டேய் இன்னைக்கு எவன் வேணா தப்பு பண்ணா பொய் சொல்லாம சொல்லிரு அப்படின்னு பொய் சொல்லாம உண்மையை சொல்லிரு, ஹோம்வொர்க் முடிச்சியலன்னு ஒரு மிரட்டல் துணியில கேட்பாரு, கையில பரம்பு வச்சிருப்பாரு. இந்த சிச்சுவேஷனை பார்த்த உடனே நமக்கு வந்துடும். ஆனா இப்ப அந்த மாதிரி கூப்பிட்டாலோ இல்ல ஒரே ஒரு வாட்டி அடிச்சாலோ என் பையனை அடிச்சிட்டே அடிக்கிறதுக்கு நீ யாருன்னு பேரண்ட்ஸ் வந்துடுறாங்களே ஸ்கூலுக்கு. இல்ல நீங்க அதுதான் இப்பயும் நான் சொல்றேன், அடிக்கிறது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க கண்டிக்கிறது ஓகே, நீங்க வந்து இந்த குழந்தை இதை பண்ணல வைக்கலன்னு சொல்றப்போ there should be a proper communication link இருக்கணும். இதை பண்றதுனால என்ன பிரச்சனை இருக்குது, இந்த குழந்தைக்கு வேற எதுவும் பிரச்சனை இருக்கா, மத்தவங்க எல்லாரும் பண்றப்ப நான் பண்ணாமையே போகுதுன்னா அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்றதை அட்ரஸ் பண்ண மாட்டேங்குது. ரெடியா இல்ல, நம்ம எங்களுக்கு டைம் கிடையாது. இல்ல பேரண்ட்ஸ்க்கு டைம் கிடையாது, டீச்சர்ஸ்க்கு டைம் கிடையாது. ஏன்னா டீச்சர்ஸ் பாதி பேர் அங்க நம்ம நிறைய நியூஸ்லயும் பாக்குறோம், அதாவது ரெக்ரூட்மெண்ட்ல ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. there are not enough teachers நிறைய இடத்துல, அந்த teachers are not paid properly. so இருக்கிற வேலையை பார்க்கறதே அவங்களுக்கு ரொம்ப பெரிய சிரமமா இருக்குது. நீங்க சொசைட்டிக்கு எங்க நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? It is for the education system ஈஸியாகவும் அஃபோர்டபுளாகவும் சேஃபாகவும் நல்லபடியாக கொடுத்தோம்னா அப்போ அந்த குழந்தைங்களோட அடுத்த ஜென்ரேஷன் அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் இன்னும் பெட்டரான சிட்டிசன்ஸாக இருப்பாங்க. இங்கே நம்ம கொடுக்கறதுல வாட் கைண்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் தட் வி கிவ், சில ஸ்கூல்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா வச்சிருக்கிறோம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். நீங்கள் எத்தனை ஸ்கூல்ஸ் வெளியில் உட்காந்து சொல்லி கொடுக்குறாங்க, டாய்லெட் சரியில்லை, இல்லை இடிஞ்சு விழுந்து ஒரு குழந்தை செத்து போயிடுச்சுன்றீங்க. வாட் இஸ் அ கண்டிஷன் தேர்? டீச்சர்ஸ் எப்படி இருக்கிறாங்க, டீச்சர்ஸோட மனநிலைமை எப்படி இருக்கு? ரோட்ல இந்த டீச்சர்ஸ் இப்ப வந்து தொடர்ந்து கண்டினியூஸா பாக்குறோம். அப்ப டீச்சர்ஸ் இவ்வளவு பேர் வந்து போராட்டத்துல இருக்கிறாங்க. வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஸ்கூல்? எத்தனை பிரைமரி ஸ்கூல்ஸ் ஹவ் பீன் க்ளோஸ்ட் நவ பிகாஸ் ஆஃப் ஜீரோ அட்மிஷன். காரணம் வந்து முக்கால்வாசி பேரண்ட் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல பக்கத்துல இருக்கிற இங்கிலீஷ் மீடியம் ஏன்னா ஸ்கூல் இங்க சரியில்லை. அப்ப இது யாரு அப்ப நீங்க அதாவது என்னன்னா நீங்க ஒட்டுமொத்தமா யார் மேல தெரியுமா குற்றம் சொல்றீங்க? ஒண்ணு அந்த பேரண்ட்ஸ், இன்னொன்னு வந்து டீச்சர்ஸ். இந்த பேரண்ட்ஸ் கேட்டா பேரண்ட்ஸ்க்கு ஆனா வேலை வாய்ப்புகளும் இல்ல, அவங்களுக்கும் இவ்வளவுதான். இது அவங்க வந்து வேற ஒண்ணுமே இல்ல, ஒரு ஆட்டோ ஓட்டுநரா இருக்கிறாரு, இல்ல ஏதோ ஒரு கூலி தொழிலாளியா இருக்கிறாரு, அவர் வந்து போய் வேலை பார்த்துட்டு வர்றாரு, வைஃபும் வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு வர்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியில குழந்தைய பாத்துக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதுல அவனுக்கு அப்போ அந்த குழந்தை அவனுக்கு அட்டென்ஷன், அவனுக்கு அன்பு, அவனோட விஷயம், அவனுக்கு பாசமா இருப்பாங்க புள்ளதான். ஆனா அவனுக்கு தேவையான விஷயங்களை பார்த்து செய்யறது, அவனுக்கு என்ன இது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுல்ல. எது ரைட்டு தப்புன்னு சொல்லி கூட அவன் புள்ள போய் சொல்லக்கூடிய அந்த ஒரு 12 வயசுல போய் சொல்லுவான். சோ இதை எங்கன்னா இங்கதான் ஸ்கூல் வந்து டேய் இந்த மாதிரி இல்லையே, ஸ்கூல் வந்து இப்பதான் அம்மா அப்பாவை போய் அடிக்க போறாங்களே, நீ எப்படி என் பையனை கண்டிக்க போச்சுன்னு கேட்க போறாங்க. கண்டிக்க போறதுக்கு யாரும் பொதுவா கேட்கறது கிடையாது. ஏன்னா இப்போ அது மட்டுமா, இப்போ வந்து அவன் அப்படியே மட்டும் இருக்கான், அவன் முடி வச்சுட்டு வந்துடுறான், ஒண்ணு முடிய கலர் பண்ணிட்டு வர்றான். அவன் இருக்கிற நான் பார்த்துருக்கேன் எல்லாரும் இப்படி ஒரு முடியை வச்சுட்டு வர்றாங்க. ஸோ நான் படிச்சப்ப ஸ்கூல்ல யாருமே இல்லையே, நான் படிச்சப்ப இல்லை, ஈவன் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கூட அப்படி யாரும் நான் பார்த்ததே இல்லையே ஸ்கூல்ல. ஒரு பசங்க கூட நான் அவ்வளவு ஸ்கூலுக்கு நான் obsessed with the physical appearance மட்டுமே தான் வச்சிருக்கிறோம். ஆனா அவன் மனநிலைமையை பத்தி பார்க்கிறதுக்கு எத்தனை டீச்சர்ஸ் ரெடியா இருக்கும்னு சொல்லுங்க. You are trying to discipline only the external feature of a student.
ஸ்டூடெண்ட் தானே ஒரு இடத்துக்கு நீ எங்க இப்படி நீங்க அதோட இப்படி நிறுத்திடுறீங்களே. இப்படியே உங்களோட நாளைக்கு கன்சர்ன் வேலைக்கு போயிடுவானா? இல்ல இல்ல இப்படியே உங்களோட வேலைக்கு போயிட கன்சர்ன் முடியுமா? உங்களோட கன்சர்ன் எல்லாம் அதோட நிக்குதுன்றதான் சொல்றேன். அந்த குழந்தைக்கு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தேவைன்றதை யாருமே கேட்கறதுக்கு ரெடியா இல்ல. அப்பா அம்மா கேட்க முடியாது, சொசைட்டி கேட்க போறது கிடையாது, டீச்சர்ஸ் கேட்க முடியாது. ஆனா நீ வந்து இப்படி வந்தா நீ இப்படி மட்டும்தான் வரணும். வராத, சரி நான் வரல ஸ்கூலுக்கு. நீ வரலன்னா என்னை பத்தி நீ வந்தாலும் வரலனாலும் எனக்கு கவலை கிடையாதுன்னு இருக்க போற டீச்சரை பத்தி நான் ஏன் கவலைப்பட போறேன்? எனக்கு ஏன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. as a ஸ்டூடெண்டா எனக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல. பேசிக் டிசிப்ளின் ஸ்கூல்ல பண்ணாதான் நாளைக்கு வேலைக்கு போற இடத்துல இதே கலர் முடியோட இப்படியே போயிட்டு இருக்கும். எல்லா ஆபீஸ்லயும் போயிட்டு இருக்க நீங்க கேக்குறேன். இந்த கலர் முடி தான் அவன் உங்களுக்கு வந்து பாட்டு பிரச்சனை. பாடுறவனா இருந்தா மட்டும்தான் இல்ல ஒரு மியூசிக் இல்ல எங்கயாவது நீங்க கலர் முடியோடயே நிறுத்திடுறீங்களே. அந்த நீங்க எல்லாரும் என்ன ஸ்டாண்டர்ட் வச்சு மெஷர் பண்றோம்? நீங்க வந்து எங்கேயாவது எல்லா நேரமும் என்னது, நீங்க மார்க் வாங்குறியா, நீ மார்க் வாங்குறியா, நீ மார்க் வாங்குறியா? எல்லா குழந்தையும் டாப் கிரேட்ஸ் எடுத்தா மட்டும்தான் குழந்தையா நீங்க கன்சிடர் பண்ற மாதிரி தான் நீங்க எல்லா சிஸ்டமும் இருக்குது. அப்போ இதுல கம்மியா மார்க் வாங்குறவங்க இல்ல வேற ஆற்றல் இருக்கக்கூடிய குழந்தைங்களை நம்ம எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்றோம்? எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்றோம்னு சொல்லுங்க. நீங்க மார்க்கை வச்சு ஃபில்டர் பண்ணி நீ தான் சூப்பர், நீ தான் வந்து ஹெட் பாய் ஹெட் கேர்ள். அப்போ மித்த இந்த குழந்தைங்களுக்கு அது வேற எதுவுமே ஸ்கில்ஸே இல்லையா? அப்போ இவங்கெல்லாம் அப்ப என்னன்னா மார்க் வாங்கினவங்க நீங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. நீங்க அந்த பிள்ளைங்க முடி வச்சிருந்தா கூட நீங்க கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா நீங்க நீ பாட்டு பாட்டே டான்ஸ் ஆடுறது, நீ மார்க் வாங்கிட்ட அவ்வளவுதான். அப்போ நீங்க இந்த குழந்தைங்களை ஃபில்டர் பண்றப்பயே நீங்க வந்து மார்க் இருந்தா நீங்க அடுத்தது போகலாம், அடுத்ததுதான் நீங்க நல்ல பிள்ளைங்களா இருக்கிறீங்க. மித்த இருக்கிற குழந்தைங்க என்ன பண்ணுவீங்க? டாப் ஒரு 10 to 15% வேணா மார்க் வாங்குற பிள்ளைகளா இருக்கும். மித்த பிள்ளைகளுக்கு மித்த ஸ்கில்ஸ் இருக்கும். படிப்புல இவங்களுக்கு ஏகப்பட்ட சிரமங்கள் இருக்கலாம், சொல்லிக் கொடுக்க ஆட்கள் இல்லாம இருக்கலாம், கைடன்ஸ் பண்றதுக்கு ஆட்கள் இல்லாம இருக்கலாம், அது படிக்கிறதுக்கான பிரச்சனைகள் இருக்கலாம். எல்லாருமே நீ சொல்றது எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிற ஆங்கிள் நீ சொல்றது 100% நான் வந்து ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப இந்த மாதிரியான ஒரு டவுன் டவுன் சொசைட்டில இருந்து வர பசங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவனுக்கு அங்க இருக்கிற ரோல் மாடல் இம்ப்ரூவ் பண்ண மாட்டேன்றீங்க. அங்க இருக்கிற எவனோ ஒருத்தன் தான் இன்னொரு இவன மாதிரியே இருக்கிற இன்னொருத்த ஒரு சீனியர் தான் இம்ப்ரூவ் பண்ண மாட்டேன்றவங்க கேக்குறேன். நீங்க உங்களோட பாலிசி மேக்கிங்ல ஏன் அவங்கள எல்லாம் முன்னேற்றவே கூடாதுன்னு வச்சிருக்கீங்க? நீங்க வீடியோ போடுறானா அது கலெக்டிவா இருக்கிற தப்பு. இது எல்லாமே இல்லையே. நீங்க அப்ப அதாவது இப்ப வந்து உடனே ஒருத்தரை நம்ம சொன்னோம்னா பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லிட்டு கலெக்டிவான தப்புன்றீங்க. ஆனா குற்றம்னு சொல்றப்ப அடிச்சு வளர்க்கணும்ன்றப்ப யாரு ஈஸி டார்கெட்? ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஈஸி டார்கெட் உங்களுக்கு. ஏன்னா நீங்க அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டான்ற ஒரு தைரியத்துல அவனை நீங்க அடிச்சு வளங்க. நீங்க என்ன வேணா பண்ணுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வீடியோ எத்தனை பேர் போட்டிருக்காங்கன்றீங்களா? வீடியோ கத்திய வச்சு வீடியோ போட்டவங்க எல்லாரையும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அவங்களை ஐடென்டிஃபை பண்ணீங்களா? அவங்க ஏன் இதை பண்றது தப்புன்றதுக்கு நீங்க ஏதாவது பண்றீங்களா? நீங்க ஸ்டண்ட் போடுறவங்கள வந்து அந்த வீடியோவையும் டிவியில காமிச்சு அவன் கேட்டது அந்த பப்ளிசிட்டி தான். சரியா? அதாவது ஒரு 10 பேரோ இல்ல 1000 பேர் பார்த்திருப்பான். அந்த ஸ்டண்ட் பைக் ஸ்டண்ட் பண்றவன் 10 பேரோ 1000 பேர் தான் பார்த்துறான். இவங்க நியூஸ் சேனல்ல அந்த வீடியோவை கொண்டு வந்து காமிச்சு இவன் தான் அந்த ஸ்டண்ட் பண்ணான், அவன் ஹெல்மெட் போட்டு கூட பண்ணியிருப்பான், அவன் யாருன்னு கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது. நியூஸ்ல அத்தனை தடவை ரிப்பீட்டடா காமிச்சு அவனுக்கு நெகட்டிவ் பப்ளிக், அவனுக்கு ஒரு பேட் நேம் தானே வருது. அவனை வந்து ஷேம் பண்றாங்கல்ல. I am not bothered about it. அது எப்படி சொல்ல முடியும்? நீங்க பரிதாபங்கள்ல பாத்தீங்களா? அந்த பொண்ணு பாக்குதா, அப்ப இன்னும் 2 அடி அடிங்க சார், இந்த பிள்ளை என்னை பார்த்து சிம்பத்தியா ஃபீல் பண்ணும் சார். இதான் நெகட்டிவ்ன்றது. உங்களை பொறுத்த வரைக்கும் தான் நெகட்டிவ். அவன் என்ன தேவையோ அதை நீங்க கொடுத்துட்டீங்க. அவனுக்கான பப்ளிசிட்டியை நீங்க வந்து வெறும் ஒரு 1000 பேர் பாக்குற இடத்துல 1,00,000 பேர் பாக்குற மாதிரி நீங்க போட்டு காமிக்கிறீங்க அவன் மூஞ்ச. அப்ப என்னது அது? திஸ் இஸ் வாட். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? திருப்பி ஒரு தடவை நம்மளும் நான் வந்து பைக் இது வரைக்கும் ஸ்டண்ட் பண்ணாம இருக்கேன், ஆனா நான் பண்ணலாம்னு யோசிக்கேன். ஏன்னா டிவியில வரைக்கும் தெரியல, டிவியில காமிக்கிறேன் என்னைய. ஐ பிகம் பாப்புலர் நவ். 4 தடவை அந்த மாதிரி பாப்புலர் ஆனா நான் பெரிய ஆள் ஆயிருவேன். என்னை நீங்க கூப்பிடுவீங்க, ரேசர்னு கூப்பிடுவீங்க. நீங்க இதே பப்ளிக்கு எனக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு என்னை வந்து நீங்க வந்து ஆள் வச்சு கூப்பிடுவீங்க. நீங்க இதானே பண்றோம் நம்ம. அதாவது கோமாளித்தனத்தின் உச்சமா நம்ம என்ன வேணா பண்ணலாம். பப்ளிக் வில் வாட்ச். அதன் மூலமா ஒரு பாப்புலாரிட்டி அடையலாம். அது 40 வயசானாலும் 50 வயசானாலும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு சின்ன பையன் செய்யறப்ப அது வந்து ஐடென்டிட்டி கிரைசிஸ்ன்னு எப்படி சொல்றீங்கன்னு நீங்க கேக்குறீங்க. 40-45 வயசு ஆனாலும் சில பேர் அந்த மாதிரி கோமாளித்தனத்தின் உச்சமா என்னென்னமோ பண்றாங்க. அதை பண்றதுனால அவ்வளவு பேர் பாக்குறாங்க. பார்த்தா உடனே அவங்கள வந்து அதோட நம்ம நிறுத்துறோமா, பாக்குறோமா, லைட்ஸ் போற திட்டுறோம், என்னமோ பண்ணாலும் அவ்வளவு வியூவர்ஷிப் வருது. அதுக்கப்புறம் அவங்களே நீ கெஸ்டா கூப்பிடுறீங்க. சொசைட்டி டசன்ட் ஹேவ் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி ஓவர் தட். எல்லாரும் கை விரிச்சிடுறோம்.
அடுத்த ஜெனரேஷன் நாசமா போகுதுன்னு நம்ம பேசுற நம்ம எல்லாருமே அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். இந்த அடுத்த ஜெனரேஷன் நாசமா போகுதுன்னு ஒவ்வொரு ஜெனரேஷன் அப்பயும் சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன் அதிகமாக இந்த மாதிரியான வேலைகள்ல ஈடுபடல. ஏன்னா உங்களுக்கு இப்ப சோசியல் மீடியா இருக்கிறனால இவ்வளவு தெரியுது. சோசியல் மீடியா இருக்கிறனால தெரியுது. இது எல்லாம் ஐயோ இது பண்ணா போச்சு அவ்வளவுதான், நம்ம குடும்பம் மானம் போயிடும், இது பண்ணா நம்மளோட ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்ற பண்ணாம இல்ல திருட்டுத்தனமா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து என்னன்னா இது எல்லாரும் யாரையும் போய் வெட்டல, திருட்டுத்தனமா பண்ணா அதிகபட்சம் அவன் தெரியாம சிகரெட் பிடிச்சிருப்பான். 4 பேரோட சேர்ந்து வந்து ஸ்ட்ராங்லி அப்ஜெக்ட் திஸ். நீங்க இத்தனை வருஷத்துல நீங்க வந்து எத்தனை பேர் வந்து ஜாதியின் பேரால இந்த யங் பீப்புளை க்ரூம் பண்ணி இவ்வளவு தப்பான விஷயத்துக்கு செஞ்சிருக்கிறாங்கன்றதுக்கு டேட்டா ப்ரூவ்ஸ் இட். அது ஒரு தனி இஷ்யூ. அது இஷ்யூனா என்ன? அப்ப அது இல்ல, அது நீங்க அது இஷ்யூனா அது மட்டும் எங்க இருந்து வருது? அவங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் தான், அவங்களும் சின்ன பசங்க தான். சின்ன இந்த டீனேஜர்ஸை க்ரூம் பண்ணி ஒரு ஜாதியின் பேர்ல இன்னொருத்தனை போய் வெட்டுறதுக்கு நீங்க க்ரூம் பண்ணி கொண்டு போறீங்கன்னாலே அது அப்ப என்னது? அது 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 மட்டும் சரியா? அப்ப அது இது வந்து அவனா பண்ணிட்டான், அதனால அவன் கேவலமானவன். இது நீங்க ஜாதியின் பேர்ல பண்ணாலும் அது தப்பு தானே. அதை எப்படி ஒத்துக்க முடியும்? யூ ஆர் க்ரூமிங் த சில்ட்ரன். அவனா போய் ஒரு வேணும்னே வந்து சின்ன பிள்ளையா இருக்கிறப்பல இருந்து ஒரு அருவாள் எடுத்து வெட்டியே தீர்வேன் நிப்பானா எவனாவது ஒருத்தன்? இல்ல, இட் இஸ் பார்ட் ஆஃப் த பிளேஸ் ஹவ் யூ க்ரோ அப். வாட் வி see, what we hear, what we learn, everything matters-ல. எல்லாமே அதுதானே. திருப்பி என்ன சொல்லிட்டே இருக்கிறோம்? நீங்க பாக்குற அந்த வீடியோஸ் எல்லாமே அப்படித்தானே இருக்குது. நீங்க 4 வீடியோ பாத்தீங்கன்னா 40 வீடியோ அதே மாதிரி காமிக்குது. வெற்ற வீடியோ பாத்தீங்கன்னா இட் இஸ் சோ அன்பார்ச்சுனேட். லைக் அல்காரிதம் அப்படிதான் காமிக்குது. அப்போ நீங்க அது அந்த அளவுக்கு ஒரு எஜுகேஷன் குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கிறோமா? அடல்ட்ஸ்க்கே தெரியாதே, அதை பத்தி கவலைப்பட்டிருக்கிறோமா? நமக்கு ஏன் இந்த மாதிரி ஃபீட் திரும்பி வருதுன்றத பத்தி நம்ம என்னைக்காவது யோசிச்சு நிறைய பேருக்கு தெரியுமா? தெரியாது. நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல லைக் பண்ணிருப்பீங்க, எங்கேயாவது few minutes few seconds எக்ஸ்ட்ராவா பார்த்திருப்பீங்க, உடனே யூ ஸ்டார்ட் கெட்டிங் த சேம் திங். ஆனா இப்போ இவங்க எல்லாருமே இப்போ இந்த பசங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதை அரெஸ்ட் பண்ணி இந்த ஜெயிலுக்கு போடுவாங்க, ஜூனியர் ஜெயிலுக்கு போடுவாங்க. அந்த ஜூனியர் ஜெயிலில் போட்டா மட்டும் இவன் திருந்திடுவானு கேட்டா திருந்த மாட்டான்னு தான் நான் சொல்றேன். நான் திருந்த மாட்டான், ஏன்னா டேட்டாவும் அதான் சொல்லுது. இவங்க எல்லாரும் வெளியே வந்து பெரிய கிரைம் தான் பண்ணிட்டு they are waiting for it. நீங்க இது ஒட்டி இருக்க பாலிடிக்ஸ் அதுதானே. இவனை அடுத்தது வந்து எப்படி ஒரு பெரிய ரவுடியா யூஸ் பண்ணிக்க முடியும்? இவனை ஜாதி பேரால இவனை வந்து இப்படி க்ரூம் பண்ணி நீ வந்து அடுத்து நீ வெற்றா நான் பாத்துக்கிறேன், உன்னை வெளில எடுத்துக்கிறேன்னு சொல்றது எத்தனையோ பேர் இருக்க தானே செய்யறாங்க. அட்லீஸ்ட் எங்கேயாவது அவனுக்கு மிரட்டினாலோ கண்டிச்சாலோ அவன் திருந்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்னா நான் இப்பவும் தாங்க பிலீவ் பண்ணேன். ஏன்னா அடிச்சு முடியாதுடா, இனிமே அடிச்சு முடியாது, அவன் அருவாள் எடுத்து வெட்டிடுவான் நம்மள. நீங்க அவனுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு லைஃப நீங்க கொடுக்க வேண்டியது அவசியம்ன்றது தெரியுதா? தெரியும். அவனுக்கு ஒரு ப்ராப்பரான லைஃப கொடுத்தா அவன் இன்னொரு 4 பேர் லைஃப ஸ்பாயில் பண்றான வரப்போற பொண்ணையோ இல்ல அந்த வேலையோ ப்ராப்பரான லைஃப் நம்ம ஸ்பாயில் பண்றோம். நான் உங்களை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லல. நீங்க ப்ராப்பரான லைஃப்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறது, கல்யாணம்ன்றது சீர்திருத்தம் பண்றது கிடையாது. கல்யாணத்துக்கு சொல்ல அவனுக்கு ஒரு கல்யாணம், அதாவது இவன் அடுத்து வளர்றதுன்னா இவன் ஒரு வேலைக்கு போகணும், அந்த வேலைக்கு சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்தணும். ஐ அம் ரியலி நீங்க இப்படி ஒரு வார்த்தையை சொல்றேன், எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப இவனுக்கு ஒரு நார்மல் வாழ்க்கை இனிமேல் அமைய கூடாது நீங்க பேசுவீங்களா? இவன் கிரிமினல் ஆயிடுவான், இவன் கல்யாணம் பண்ணி வாழ்க்கை பண்ணா இன்னும் 4 பேர் இப்படி பெத்து போடுவான்னு நீங்க பேசுற மாதிரி இருக்குது. தட் இஸ் அட்ராஷியஸ். நான் சொல்லல, அப்படி எக்ஸ்பெக்ட் பண்றேன், அப்படி சொல்லல. இவங்க எல்லாம் மேக்ஸிமம் அதுதான் டேட்டாவும் அதான் சொல்லுது. இவங்க எல்லாரும் என்ன பண்ணணும்ன்றீங்க? அவங்க எல்லாம் கொலை பண்ணிரலாமா? ரொம்ப கம்மி. இல்ல அப்ப அவங்க எல்லாம் கொலை பண்ணிரலாமா? இவங்க எல்லாம் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ்ல கொண்டு போட்டுறலாமா? என்ன பேசுறீங்க நீங்க? அப்புறம் ஏன் வந்து ஜெயில்ல அவ்வளவு பேர் இருக்காங்க ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்? நீங்க அப்ப அதுக்கான நீங்க அவங்களுக்கான வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கொடுத்திருக்கீங்களா? அவங்க வந்து வெளியில வந்தா அவங்க இதனால அவங்க வாழ்க்கை பாதிக்கப்படுறாங்க. அரசு இலவசமா கல்வி தர்றாங்க, இலவசமா சைக்கிள் தர்றாங்க, ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு லேப்டாப்போ வாட்டவர் ஒவ்வொரு முன்னாடி இந்த கவர்மெண்ட் தந்தாங்க, இப்ப தந்திருக்கு. இப்ப இதெல்லாம் தானே அவங்க வாழ்க்கைக்கு தேவையானது. ஜெயில்ல இருக்கிறவனுக்கு நீங்க என்ன இது லேப்டாப் கொடுத்தீங்கன்னா அவனுக்கு 6வது 7 அவனுக்கு இலவசமா 12வது வரைக்கும் ஸ்கூல் ஃப்ரீ. இல்ல நீங்க லேப்டாப் குடுக்குறீங்க, ரைட், லேப்டாப் வச்சு படிக்கலாம். 1000 ரூபாய் கொடுத்தா நான் டாஸ்மாக்ல போய் வாங்க முடியுமா முடியாதா? ஒரு ஸ்டூடெண்டால வாங்க முடியுமா வாங்க முடியாதா? சரி, அதுமா வாங்க முடியும். அதுக்கு ஐடி ப்ரூஃப் இந்த மாதிரி ஏகப்பட்ட அது வேற ப்ராப்ளம். எல்லாத்தையும் அப்படி லிங்க் பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்க சொன்னீங்க அந்த காலத்துல அப்படிலாம் இருந்துச்சுன்ட்டு. அந்த காலத்துல டாஸ்மாக் இவ்வளோ ஈஸி ஆக்சஸபிள் ஃபார் பீப்புளா இருந்துச்சா?
இல்லல்ல. வந்து அப்போ வந்து அது போறதே ஒரு கேவலமான ஒரு விஷயம்னு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரைஸியா இருந்திருக்கும். அது வந்து ஒரு ஒரு சர்டன் பிளேசஸ்ல மட்டும் தான் வச்சிருந்தாங்க. ஸோ யூ ஹேவ் டு டேக் அன் எஃபர்ட் டு கோ அண்ட் கெட் இட் அது. இப்ப இந்த இடத்துல இப்ப நெறைய இடத்துல யூ கேன் சீ தட் அது ஈஸி ஆக்சஸபிள். அதாவது ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டா இருந்தாலுமே போய் போய் வாங்க வாங்கிக்கலாம் முடியும். அப்படின்னு. அண்ட் இது இந்த ஊர்லயே சில நேரத்துல நடக்குது. இங்க ஐடி இல்லாம குடுக்க மாட்டேன்னு சொன்னாலும், அடல்ட்ஸ் சில பேர் காச வாங்கிட்டு சில பேர் செய்ய தான் செய்றாங்க. அந்த மாரி கேடு கெட்டவங்க எல்லா இடத்துலயும் இருக்க தான் செய்வாங்க. ஆனா தேர் ஷுட் பி எ செக் பாயிண்ட் இல்ல. இத இத இவ்ளோ நீங்க இவ்ளோ எளிதா எல்லாத்தையும் நான் வச்சுக்குவேன். நீங்க அந்த காலத்துல அப்படி இல்லையேன்னா, அந்த காலத்துல இது எதுவுமே சோசியல் மீடியா கிடையாது. இவ்வளோ தூரத்துக்கு நீங்க ட்ரக்ஸ் இவ்வளோ எளிதா கிடைக்கல. லிக்கர் இவ்வளோ ஈஸியா கிடைக்கல. இதெல்லாம் இருந்துச்சு. ஸ்கூல்ல டீச்சர்ஸ் வந்து தே வர் ரியலி கன்சர்ன்ட் அபௌட் த ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா இங்க நான் டீச்சர்ஸை மட்டும் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா டீச்சர்ஸ்க்கு ஒழுங்கா சம்பளம் கொடுங்க முதல்ல. அப்போ டீச்சர்ஸ்க்கு எவ்வளவு பெரிய பர்டன் இருக்கும். அவங்களுக்கு புள்ள குட்டி கிடையாது. அவங்களுக்கு ஒரு லைஃப் கிடையாது. அது பிரஷர்ல எங்க போடுவாங்க? கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்னா அவங்களுக்கு வேற வேலைக்கு கொடுக்குறோமா இல்லையா? வேற வேலைகளுக்கு அனுப்புறதானே செய்யறோம். அவங்களுக்கு அப்புறம் ஒழுங்கான சம்பளத்தை கிடைக்குதா? There's a lot of things. நீ என்னோட கோவத்தையும் எரிச்சலையும் வேற எங்க காமிப்பேன் நானு? அதை காமிக்கவும் முடியாது. சில நேரத்துல காமிச்சா ஐ வில் பி லைக் அரஸ்டட் of course. அப்போ நீங்க அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அது தெரியும். சரி, இப்போ இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்டை எப்படிதான் அப்ப திருத்த முடியும்? ஏன்னா எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்குல்ல. கலெக்டிவ் தான். கவுன்சிலிங் கொடுத்தா இவன் திருந்திடுவானான்னு கேட்டா அதுவும் முடியாது. இவன்ட்ட போய் நம்ம எப்படி இல்ல, கவுன்சிலிங்? இவனுக்கு எது எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே பிரச்சனை கிடையாது. நம்ம ஊர்லயும் வந்து ஒரு குழந்தைக்கு சரியா கவனிப்பு இல்லாம இருக்கிறது, இல்ல குழந்தைய அபாண்டன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கான பாதுகாப்புக்காக நம்ம ஊர்லயும் லீகல் சிஸ்டம்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. இங்க வந்து என்னன்னா வாலண்டியர்ஸ் ஆர் டேக்கன் as பேனல் மெம்பர்ஸ். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அங்க கவர்மெண்ட்ல இருந்தே அப்பாயிண்ட் பண்றாங்க இந்த லீகல் சிஸ்டத்துல. சோ இங்க வந்து இங்கேயுமே இதே மாதிரி பிரச்சனைகள் வருது. இங்கேயும் அக்ரெசிவ் பிஹேவியர் ஆஃப் சில்ட்ரன் வந்து இப்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றத முதல்ல பார்க்கணும். முதல்ல என்னன்னா, நீங்க வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயங்கள் கிடைக்குதா, பேசிக் எசென்ஷியலான விஷயங்கள் கிடைக்குதான்றத ஒண்ணு பார்க்க வேண்டியது இருக்குது. அது இல்லாம இவங்க வந்து என்ன சொல்றது, ஓவர் எக்ஸ்போஷர் டு லாட் ஆஃப் திங்ஸ். ஓவர் எக்ஸ்போஷர் அது எதுவா இருந்தாலும் சரி. நீங்க வயலன்ஸா இருக்கலாம், போனோகிராஃபியா இருக்கலாம், இல்லைன்னா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்னால இருக்கலாம். அதாவது இப்ப இந்த ஊர்ல நிறைய பேசுறது வந்து இந்த ஃபேக் மாஸ்குலினிட்டியை பத்தி பேசுறது, இந்த ஆண்ட்ரூ டேட் மாதிரி இருக்கிற ஆட்கள் பேசுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களா இருக்கட்டும், நம்ம ஊர்லயுமே அதோட பாதிப்பு ஜாஸ்தி. ஸோ ஏகப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. எது சரி எது தவறுன்றத அவங்களால புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு முதல்ல கிளாரிட்டி கிடையாது. So they take a different path. அப்போ இது வந்து ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து முதல்ல you have to start. வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங் அப்படின்ற விஷயத்த நம்ம ஊர்ல மாரல் சயின்ஸ்னா இது நீ திருடுறது தப்பு, பொய் சொல்றது தப்பு, இதோட நம்ம நிறுத்துறோம். இதை தாண்டி நிறைய விஷயங்கள், ரியாலிட்டியோட இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை சொல்லித்தர வேண்டியது இருக்கு. டாலரன்ஸை சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியத்துல இருக்கிறோம். வேற கருத்து இருந்தாலும் we have to listen to them அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டிய அடல்ட்ஸ்க்கே நிறைய இடத்துல டாலரன்ஸ் கிடையாது. ஸோ அதுவா இருக்கட்டும், முன்னொருத்தவங்களை மதிக்கணும்னு சொல்லி கொடுக்கறத நீங்க வந்து பார்ட் ஆஃப் த கரிக்குலமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும். அது பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும், இன்னொருத்தரை நம்ம மதிக்கணும்ன்றத சொல்லி கொடுக்கறது. கன்சென்ட்ன்றத சொல்லி, இது இவ்வளோ விஷயங்களும் எஜுகேஷன்லயும் பார்ட் ஆஃப் இட்டா இருக்க வேண்டியது இருக்குது. ஒரு குழந்தைக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சா அது என்னன்னு அட்ரஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது இப்ப சில ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ்லாண்ட் மாதிரி இருக்கிற கண்ட்ரியில இதே மாதிரி ட்ரக் ரொம்ப ஓவர் யூசேஜ் இருந்து குழந்தைங்க எல்லாம் ரொம்ப கெட்டு போறாங்கன்றப்போ அவங்க ஒரு குழந்தை, அதாவது ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஆட்கள் வச்சிருந்தாங்க. நம்ம ஊர்ல சோஷியல் ஒர்க்கர் இருக்காங்க, அதே மாதிரி இங்க சோஷியல் ஒர்க்கர் இருக்கிறாங்க. ஒரு குழந்தை வந்து சரியா கிளாஸ்க்கு போகல, ஸ்கூலுக்கு போகல, பிஹேவியரல் இஷ்யூஸ்னா இம்மீடியட்லி தே கோ அண்ட் அட்ரஸ் தட் ப்ராப்ளம். அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை, அந்த வீட்டில் என்ன பிரச்சனை, வீட்டில் அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அப்போ அதை எப்படி சரி பண்ணுறது. அப்படி இல்லைன்னா அந்த குழந்தைக்கு அதே மாதிரி டீனேஜில் தே ஹவ் so much of எனர்ஜி. ஸோ அப்போ அதை எப்படி சேனலைஸ் பண்ணுறது. ஸ்போர்ட்ஸ் ப்ராப்பராக கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ்னு அவங்கள வந்து இன்வால்வ் பண்ணி அதில் அவங்கள வந்து இட் இஸ் பார்ட் ஆஃப் த கரிக்குலம். இட் இஸ் நாட் லைக் இனி வந்து உன்னை மட்டும் தனியாக போய் கொண்டு போய் உனக்கு மட்டும் இதை பண்ண போகிறேன்னு இல்லை. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஃபிசிக்கலாக அவங்க வந்து நிறைய எக்ஸார்ட் பண்ணுறப்போ அவங்க மைண்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும். அந்த அக்ரெஷனை அதில் காமிப்பாங்க, விளையாட்டில் காமிப்பாங்க. அப்போது மற்றவங்களை போய் இப்படி டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அப்போது அவங்களுக்கு இட் ஹஸ் பீன் ப்ரூவன் அவங்களோட அந்த ரேட்ஸ் ஆஃப் லைக் ட்ரக் யூசேஜ் வந்து ஹஸ் கம் டவுன் அ லாட். இட் இஸ் அ ப்ரூவன் மெத்தட் அங்கே. ஸோ நம்ம இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வச்சுருக்கிறோம், அப்போ இன்னும் பெட்டராக நம்ம கொண்டு போக முடியும். அண்ட் எதாவது சொல்லணும், இவ்வளோ டேட்டாவும் வச்சுருக்கோம். நீங்கள் சொல்கிற மாதிரி டிப்ரைவ் டேட்டா வச்சுருக்கிறீங்க இவ்வளோ. அப்போ அந்த மாதிரி
மாதிரி இடத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம், அங்க என்ன பாலிசி கொடுத்துருக்குறோம், அவங்கள முன்னேற்றத்துக்கு என்ன கொடுத்துருக்குறோம், அவங்கள வேற பெட்டர் லைஃப்க்கு எப்படி கொண்டு போக போறோம், அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து என்ன இந்த குழந்தைங்க மேலேயும் இந்த ஒருத்தவங்க மேலேயும் அந்த பழைய தூக்கி போட்டுட்டு இந்த கட்சி அந்த கட்சின்னு சண்டை போட்டுட்டு இருக்கிறோமே தவிர இட் இஸ் நோபடி இஸ் ஈவன் டேக்கிங் ஒரு பிக் பிக்சரை பார்க்கறதுக்கு ரெடியாவே இல்லை இந்த இடத்துல. ஸோ எழிலோட இது வந்து கலெக்டிவான எஃபர்ட் இருந்தால் மட்டும்தான் இது முடியும் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அண்ட் பிக் பிக்சரை பார்க்காமையே தான் நம்ம இந்த சொசைட்டி ரன் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட அப்போதைய புண்ணுக்கு மருந்து போட்டுட்டு நம்ம வந்து குணப்படுத்திட்டு இருக்கேன் தவிர அந்த புண்ணுக்குண்டான காரணம் என்னன்றதே நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம யாருமே யோசிக்கல, கிளியர் பண்ணலை. அதுக்குண்டான அதை சரி செய்யாமல் இது கண்டினியூ தான் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றதான் ரெண்டு பேரோட டெஃபினட்டாக அந்த ஒரு பாயிண்டில் நானும் ஒத்து போகிறேன். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.